Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல Realme 11 Pro Plus 5G கூட Poco F3 5G கம்பேர் பண்ண போறோம். ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 30000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த 30000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெஸ்ட்? இதுல பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, இதுல கேமரா பெட்டரா இருக்கு. எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பாக்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய லுக்குமே பர்சனலி எனக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் என்னன்னா Realme பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் அண்ட் அந்த ஒயிட் கலர் இந்த ரெண்டு வேரியண்ட்டையும் லெதர் மெட்டீரியல் வேகான் லெதர் அப்படின்ற இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா Realmeல ஒரு பாசிட்டிவா இருக்கு. பட் இது போக weight and thickness அப்படின்னு வரும்போது Realme பாத்தீங்கன்னா 189 கிராம்ஸ்க்கான weight and 8.2 mm கான thickness ஓட இருக்கு. பட் Poco பாத்தீங்கன்னா 181 கிராம்ஸ்க்கான weight and 7.9 mm கான thickness ஓட இருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது இங்க Poco கொஞ்சம் லைட் வெயிட்டா ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா இருக்கு. பட் பில்ட் குவாலிட்டி கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. சோ அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லிம்மா லைட் வெயிட்டான ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா Poco கொஞ்சம் லைட் வெயிட்டா ஸ்லிம்மா இருக்கு. பட் இல்ல அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா Realmeல இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணும், எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா ரெண்டுமே 6.7 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் தான். பட் என்ன வித்தியாசம்னா Realme பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. பட் இது போக இங்கே நமக்கு 360 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் சப்போர்ட் இருக்குது. 950 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட், 2160 ஹர்ட்ஸ்க்கான PW டிமிங் ஃபீச்சர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இங்கே Realme உடைய இந்த டிஸ்பிளே அப்படின்றது இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே நமக்கு ஒரு 10 பிட்கான AMOLED டிஸ்பிளேவாக தான் இருக்குது. பட் அதுவே Poco பக்கம் வந்தோம்னா இந்த Poco F3 5Gல இது ஒரு 6.7 இன்ச்சஸ்க்கான 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே தான். பட் ஆனால் இது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கிடையாது. இது ஒரு ஃப்ளாட்டான AMOLED டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பட் இது போக இதில் 270 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், இது போக HDR10+, டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் மெயினாக கார்னிங் உலகில் 5க்கான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இது ஒரு 12 பிட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே ரெண்டுமே நமக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே தான் அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த கர்வியான ஒரு டிஸ்பிளே வேணும், கர்வ்டு டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realmeல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் அதுவே Poco பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். பட் ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய பஸ்ஸஸ்லாம் ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்பவே தின்னாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே Poco ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்குது. அது கண்டிப்பாக Pocoல பாசிட்டிவாக இருக்குது. இது போக 12 பிட்கான AMOLED டிஸ்பிளேவாக இருக்குது. அண்ட் 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கார்னிங் உலகில் 5க்கான ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுலாம் கண்டிப்பாக Pocoல இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் Poco கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளேவாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே தான் வேணும்ப்பா, கர்வ்டு டிஸ்பிளே தான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் Realmeக்கு போகலாம். அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி. பட் அதை சார்ஜ் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது Realmeல 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பட் Pocoல 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் Realme ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 100% ஒரு அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடும். பட் அதுவே Poco ஸ்மார்ட் ஃபோன் 100% சார்ஜ் பண்ண 50 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னா Realme பக்கம் போயிடுங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா இங்கே Realmeல MediaTekோட Dimensity 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸ்க்கான இந்த 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் 5 lakh +க்கான ஒரு AnTuTu ஸ்கோர் அப்படின்றது இந்த ப்ராசருக்கு வந்திருக்கு. இதே Poco பக்கம் வந்தோம்னா இங்கே நமக்கு Snapdragon 7+ Gen 2 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான 4 nm சைஸ்க்கான இந்த ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் 5G ப்ராசர், 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது போக LPDDR5 அண்ட் UFS 3.1 அப்படின்ற இந்த லேட்டஸ்டான RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போக இதோட AnTuTuன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 lakhக்கான AnTuTu ஸ்கோர் அப்படின்றது இந்த Snapdragon 7+ Gen 2க்கு வருது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸில் நான் AnTuTu ஸ்கோரை வச்சு மட்டுமே சொல்லலை, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் டவுட்டே வேணாம். Realme இப்போலாம் அப்படி தள்ளி வச்சுடுங்க, டேரெக்டாக நீங்கள் Pocoக்கு போயிடுங்க. Poco இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் பேக்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸை பைனில் வச்சு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme பக்கம் போகவே தேவையில்ல, டேரெக்டாக Poco போயிடுங்க. அதுதான் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்.
அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே ரியல்மி போக்கோ ரெண்டுமே பின்பக்கம் 3 கேமரா தான். பட் அதில் ரியல்மி பார்த்தீங்கன்னா பிரைமரி 200 மெகா பிக்சலுக்கான கேமரா, சாம்சங்கோட HP3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா ரியல்மியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோ பக்கம் வந்தீங்கன்னா இங்கே 3 கேமரா, பட் பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான கேமரா, அதுவும் ஆம்னி விஷன் சென்சார் பேக் பண்ணி OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் கேமராலாம் ரியல்மி மாதிரி 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற அந்த கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த பிரைமரி கேமரா மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் வித்தியாசம். ரியல்மியில் 200 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார், பட் போக்கோவில் 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் சென்சார். ஸோ 64 200 மெகா பிக்சல், இந்த மெகா பிக்சலை வச்சு நம்ம கண்டிப்பாக எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஏன்னா மெகா பிக்சல் அப்படின்றது கிம்லிங் தான். அந்த 200 மெகா பிக்சல் மோடு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இங்கே ரியல்மியில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த 200 மெகா பிக்சல் மோடில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டீட்டெயிலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக போக்கோ விட. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி நார்மலாக நம்ம வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக்கோவை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் சாம்சங் சென்சார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்ல சென்சார் அண்ட் 200 மெகா பிக்சல் அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக போக்கோவை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஏன்னா போக்கோவில் ஆம்னிவிஷன் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி ரெண்டுத்துலையுமே 4K 30 FPS தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே நான் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ரெண்டுத்துக்குமே இந்த ரியர் கேமராவில் பார்க்கும்போது கண்டிப்பாக போக்கோவை கம்பேர் பண்ணும்போது இந்த ரியல்மி கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் 200 மெகா பிக்சல் அப்படின்னு ரொம்ப பெட்டராக எதிர்பார்க்காதீங்க. போக்கோவை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அதில் டவுட் இல்லை. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே ரியல்மியில் 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோவில் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான். பட் ஆனால் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்னு வரும்போது ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் 30 FPSல தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இங்கே போக்கோவில் 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட் செல்ஃபி கேமராவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஃப்ரேம் ரேட் 60 FPS ஃப்ரேம் ரேட் கொடுக்குறது போக்கோவில் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி செல்ஃபி கேமராவிலையும் நான் கண்டிப்பாக ரியல்மி பக்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக போகோவை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி செல்ஃபி கேமராவும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் போகோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல்மிக்கு போகிறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் அதுக்காக ரொம்ப பெட்டரான ஒரு சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. போகோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் ரியல்மியில் இருக்குது. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மியில் இங்கே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, டியூவல் சிம் ஸ்லாட் தான். அண்ட் 3.1 ஆடியோ ஜாக் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. Android 13 ரியல்மி வே 4.0 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. போக்கோ பக்கம் வந்தோம்னா இங்கே நமக்கு சைட் மோடட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு தான், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு கிடையாது. பட் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ SD கார்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்க முடியும். இது போக 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. Android 13 MIUI 14 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அது ரியல்மியில் இருக்குது, அங்கே நீங்கள் போயிடுங்க. இது போக ஃபைனலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே பேஸ் வேரியன்ட் 8+256 GBக்கான வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ரியல்மி 28,000 அப்படின்ற ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. பட் போக்கோ 30,000 அப்படின்ற ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இது போக ஹையர் வேரியண்ட்டாக 12GB 256 GBக்கான வேரியன்ட் இருக்குது. இந்த வேரியண்ட்டுக்கு ரியல்மி 30,000 போக்கோ 34,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேஸ் வேரியன்ட் 8+256 GB வேரியன்ட் எடுத்தோம்னா ஒரு 2,000 கிட்ட ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து போக்கோ 2,000 அதிகமாக தான் செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க, இந்த செக்மெண்ட்டில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் மெயின், அது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகோ போகலாம். ஏன்னா 30,000 செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்காகவே நீங்கள் போகோ போகலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும், கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும், ப்ரைஸிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் ரியல்மி போங்க. ஏன்னா ப்ரைஸிங் போகோவை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2,000 கம்மியாக இருக்குது. அண்ட் அந்த விலைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு பட்சத்தில் மட்டும் நீங்கள் ரியல்மி போங்க. இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த 30,000 செக்மெண்ட்டில் ரியல்மி போவீங்களா இல்லை போக்கோ பக்கம் போவீங்களா, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அப்படி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.